வணக்கம். நான் உங்க பாலாஜி. வெல்கம் பேக் டு அவர் சேனல் வே டூ ரோம். நம்மளுக்கு ஆனுவல் பாஸ் வந்து டோல்கேட்டு சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தோம் ஃபார் 1 இயர். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா 200 டோல்கேட்டு ஃபார் நேஷ்னல் ஹைவேஸ்க்கு மட்டும்தான். ஃபார் ஸ்டேட் ஹைவேஸ் கிடையாது. இப்போ நம்ம வந்திருக்காக இடம் வந்து 99 காஃபி ஷாப். இப்போ நம்ம தங்கியிருந்த ஹோட்டல் தான் மேலே இருக்குது, ஜனா ரெசிடென்சி. இங்கே A to B பக்கத்தில் இருக்குது. இங்கே எங்கே இருக்குன்னா விக்ரவாண்டி டோல்கேட்டுக்கு கொஞ்சம் தாண்டி வந்த உடனே இது வந்து குதிரன் டனல் இன் கேரளா, திருச்சூர் டிஸ்ட்ரிக்ட். ஸோ இன்றைக்கி நம்ம ட்ராவல் விளாக் தான் பார்க்க போகிறோம். எங்கன்னா ஃப்ரம் சென்னை டு கொச்சின். நம்ம ஒரே ஸ்ட்ரெச்சாக போக முடியாது, ஏன்னா இப்போ நம்ம டைம் வந்து 5:20 ஈவினிங். நம்ம பார்க்கலாம், நம்ம நடுவில் எங்கேயாவது ஸ்டே பண்ணணும்னு தான் நினைக்கிறேன். பார்க்கலாம் எவ்வளோ தூரம் போகிறோம், எங்கே போய் ஸ்டே பண்ணுறோம் பார்க்கலாம். வீடியோவும் காமிக்கிறேன், வாங்க எங்கள் கூட டிஜிட்டலாக ட்ராவல் பண்ணுங்கள். இப்போ நம்ம எங்கே போகிறோன்னா ஃப்ரம் சென்னை டு கொச்சின். ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து 680 கிலோமீட்டர், அரௌண்ட் லைக் 13 ஹவர்ஸ் காமிக்குது. ஸோ லெட்ஸ் see. இப்போ நம்ம கிளம்புன டைம் வந்து 6 o'clock ஆகிடுச்சு. டீசல்லாம் ஃபில் பண்ணியாச்சு. ஸோ அரௌண்ட் 2200 போட்டிருக்கோம். ஆல்ரெடி ஒரு 1500 போட்டிருக்கோம். ஸோ கிலோமீட்டர் வந்து 725 கிலோமீட்டர் காமிக்குது ஃபார் ஃபுல் டீசல். நம்மளுக்கு மைலேஜ் சிட்டியில் வந்து ஒரு 16 கிலோமீட்டர்ஸ் வருது. ஹைவேஸில் எவ்வளோ வருதுன்ட்டு நம்ம பார்க்கலாம். நம்ம பார்ப்போம். ஒரு 10 o'clock வரைக்கும் ஓட்டுவோம். அரௌண்ட் மேக்ஸ் 11க்குள்ளே எங்கே ஹோட்டல் கிடைக்குதோ நம்ம அங்கே ஸ்டே பண்ணலாம். ஓகே. ஸோ நடுவில்லாம் ஸ்டாப் பண்ணி சாப்பிடணும். ஸோ நடுவில் வந்து கொஞ்சம் ஆஃபீஸ் ஒர்க் இருக்குது. ஒரு 8 o'clock அது கொஞ்சம் ஒரு பார்க்கணும். பார்த்துட்டு அப்படியே நம்ம போகலாம். ஈவினிங்கில் ட்ராவல் பண்ணுறதே ஒரு அழகு தான். அதுவும் இந்த க்ளவுட்ஸ் பாருங்கள், ரொம்ப ஆரஞ்சாக சூப்பராக இருக்குது. ஸோ இந்த ட்ராவல் இன்னும் நானும் என்ஜாய் பண்ணுவேன். வாங்க இந்த வீடியோவை பார்க்கலாம். ஸ்டில் கண்டினியூயிங் டு அவர் ஃப்ரெண்ட்லி ஸ்டேட், நெக்ஸ்ட் ஸ்டேட் கேரளா நம்ம போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லணும். என்னென்னா, இப்போது இந்த ஆனுவல் பாஸ் வந்து எதுக்குன்னா ஒன்லி ஃபார் நேஷ்னல் ஹைவேஸ் மட்டும்தான் அது எலிஜிபிள். ஓகே. ஸோ ஃபார் தி ஸ்டேட் ஹைவேஸ்க்கெலாம் வந்து நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம டோல்கேட்டுக்கு நம்ம பண்ணுவோம் பார்த்திங்களா, ரீசார்ஜு. ஸோ அதை மாதிரி பண்ணி வச்சுக்கணும். டியர் மக்கள், ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் ஸ்டேட் ஹைவேல போகும்போது ஆனுவல் பாஸ் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ரீசார்ஜ் பண்ணாமல் இருந்தோம்னா நம்ம நிறைய டிராஃபிக் ஜாம் டோல்கேட்டில் ஆகுது. ஓகே. ஸோ ஃபார் அவாய்டிங் தட், ஸோ எல்லாருக்கும் அவேராக இருங்க. ஓகே. ஸோ இப்போ நம்ம செங்கல்பட்டு டோல்கேட் வந்திருக்கோம். ஓகே. ஸோ நம்மளுக்கு இப்போ இது வந்து டிடெக்ட் ஆகுதான்னு பார்க்கலாம். ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நேஷ்னல் ஹைவேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியான்னு போட்டிருக்குல்ல. ஸோ அப்படின்னா வந்து நம்மளுக்கு அந்த ஆனுவல் பாஸில் இது வந்து எலிஜிபிள். ஓகே. ஸோ லெட்ஸ் see, பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் நேரத்தில் மெசேஜ் வரும், ஆனால் நம்ம இன்னும் எவ்வளோ டோல்கேட் இருக்குது அப்படின்றதுண்டு. ஓகே. ஸோ இது வந்து நம்மளுக்கு அடிக்கடிக்கு டோல்கேட் வழியாக போகிறவங்களுக்கு இது நிறைய யூஸ் ஆகும் ஃபார் 1 இயருக்கு. ஓகே. இப்போ நம்ம வந்திருக்காக இடம் வந்து 99 காஃபி ஷாப். இங்கே நாங்கள் சப்பாத்தி, காஃபி அண்ட் தோசை இதெல்லாம் சாப்பிட்டோம். சூப்பராக இருந்தது. ஸோ ஃப்ரம் சென்னையிலேருந்து இங்கே ஒரு 90 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் வேளச்சேரியிலேருந்து. நல்லா இருந்தது. ஓகே.
நம்ம இப்போ 99 காஃபி ஷாப்லேருந்து கிளம்புறோம். ஸோ இங்கே நாங்கள் வந்து தோசை, சப்பாத்தி, காஃபி அண்ட் டீலாம் குடித்தோம். சிறுதானியங்கள்லாம் வச்சு தோசை வெரைட்டிஸ் நிறைய இருக்குது. பார்க்க நல்லாயிருக்கு. சாப்பிட்டோம் ஒன்று நல்லா இருந்தது. ஓகே. ஸோ ஃப்ரம் வேளச்சேரிலேருந்து இங்கே 90 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ். கொஞ்சம் டிராஃபிக்காக இருந்தது, பட் பரவாயில்ல. ஒரு 1 ஹவர் ஆச்சு. 8 o'clock ஸ்டாப் பண்ணோம். இப்போ வந்து 9:13 ஆகுது. கொஞ்சம் ஒர்க் இருந்தது, பண்ணேன். ஓகே. ஸோ அகைன் நம்ம இப்போ இன்னும் எங்கே போகிறோம், எங்கே போய் ஸ்டே பண்ணோம் இன்னும் வரைக்கும் தெரியல. ஓகே. ஸோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, நம்மளுக்கு ஆனுவல் பாஸ் வந்து டோல்கேட்டு சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தோம் ஃபார் 1 year. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா 200 டோல்கேட்டு ஃபார் நேஷ்னல் ஹைவேஸ்க்கு மட்டும்தான், ஸ்டேட் ஹைவேஸ் கிடையாது. ஃபார் ஸ்டேட் ஹைவேஸ்க்கு வந்து நீங்கள் எப்போவுமே நார்மலாக ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி நீங்கள் ரீசார்ஜ் பண்ணி வச்சுக்கணும். இப்போ நம்ம வந்து செங்கல்பட்டு டோல்கேட் வந்து நேஷ்னல் ஹைவே. ஸோ இட் வந்து ஒன்று வந்து ரெடியூஸ் ஆகிருக்கு. ஸோ ஸ்டில் we do have like 199 டோல்கேட்டுக்கு நம்ம போகலாம் ஃபார் 1 year. ஓகே. ஸோ இட்ஸ் ஒர்க்கிங். அது நம்மளுக்கு என்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு அப்ளிகேஷன்ஸ்லேயே தெரியுது. ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன ரூட்டில் போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃப்ரம் வேளச்சேரி, தாம்பரம், வண்டலூர், அப்புறம் செங்கல்பேட், அப்புறம் உளுந்தூர்பேட், அதுக்கப்புறம் கள்ளக்குறிச்சி ரூட் வழியாக நம்ம போகிறோம். அகைன் பாதிலே ஜிஎஸ்டி ரூட்டில் நம்ம ரைட் திரும்பிடுறோம். ஓகே. ஸோ அங்கே போய் தான் நம்ம ஹோட்டல் என்னதுன்னு பார்க்கணும். ஓகே, பார்க்கலாம் வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இருக்கிறது வந்து ஜனா ரெசிடென்சி. ஓகே. ஸோ நம்ம நைட் ஒரு 11 o'clock வந்தோம், செக்இன் பண்ணோம். ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ 3 பேர் தங்கணும். 2 பேர் பாப்பா அண்டு நாங்கள் தங்கினேன். ஒரு எக்ஸ்ட்ரா பெட் ஒன்று கொடுத்தாங்க, சூப்பராக இருந்தது. ஸோ இந்த ரூமில் வந்து ஒரு டிவி அண்டு அட்டாச்சில் பாத்ரூமும் இருந்தது. பாத்ரூமும் நல்லா க்ளீனாக இருந்தது, சூப்பராக இருந்தது. ஹாட் வாட்டரும் அவைலபிளாக இருந்தது. ஓகே. ஸோ ரேட்டும் நல்லா ரீசனபுளாக இருந்தது. ஸ்டாஃபும் நல்லா கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. ஸோ இப்போ நான் டைம் வந்து 8 ஆகுது. ஸோ இப்போ நம்ம கிளம்புறோம் டு கொச்சின். அங்கே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ நம்ம தங்கியிருந்த ஹோட்டல் தான் மேலே இருக்குது, ஜனா ரெசிடென்சி. இங்கே A to B பக்கத்தில் இருக்குது. இங்கே எங்கே இருக்குன்னா, விக்கிரவாண்டி டோல்கேட்டுக்கு கொஞ்சம் தாண்டி வந்த உடனே இது A to B மேலே தான் வந்து ஜனா ரெசிடென்சி இருக்குது. இங்கே தான் நம்ம நேற்று நைட்டு தங்கினோம். ரூம்ஸ் நல்லா இருந்தது. வாங்க இப்போ நம்ம கிளம்பலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இப்போ டைம் வந்து 9:12. நம்ம ரூமில் வந்து செக் அவுட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம எல்லாம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்டாச்சு வசந்தா பவனில். சூப்பராக இருந்தது. இப்போ நம்ம கிளம்பி திருச்சூர் போகிறோம். ஸோ ட்ராவலிங் டைம் வந்து 8 hours காமிக்குது. ஸோ வில் சி நம்ம 4 o'clock ரீச் ஆகிறோமா, நம்ம எத்தனை மணிக்கு ரீச் ஆகிறோம் பார்ப்போம். நடுவில் லஞ்ச் இருக்குது, அது ஒரு 1 மணி நேரம் ஆகும். ஸோ அகைன் நம்ம ரூமும் ஒன்றும் பார்க்கல, நம்ம நேற்று மாதிரி தான் அந்த வேலை என்ன ரூம் இருக்குதுன்னு பார்த்துட்டு புக் பண்ணிட்டு போகலாம். ஸோ இந்த ஸ்டே பண்ண ஹோட்டலும் நல்லாவே இருந்தது, நல்லா தூங்கணும். எஸ். ஸோ அதே மாதிரி எதாவது கிடைக்குதான்னு பார்க்கலாம். கைஸ், ஸோ இப்போ நம்ம வந்து உளுந்தூர்பேட் ரைட் திரும்பியாச்சு. எஸ். ஸோ இந்த வழியில் தான் நம்ம வந்து ப்ரீவியஸாக வந்து கொல்லி ஹில்ஸ் போனோம் வித் ஃப்ரெண்ட்ஸோட ஒரு வேனில். அது ஒரு 2 days ட்ரிப், அதுவும் நல்லா இருந்தது. ஸோ அகைன் இப்போ ஃபேமிலியோடு இந்த ரூட்டில் போகிறேன் டுவோர்ட்ஸ் கேரளா, திருச்சூர். ஸோ திருச்சூர் இது வந்து எனக்கு செகண்ட் டைம். ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து என்னோடய ஆஃபீஸ் ஃப்ரெண்ட் அண்ட் மேனேஜரோட போனேன். இப்போ நம்ம போகிற ரூட் வந்து ஃப்ரம் உளுந்தூர்பேட்டை டு சேலம் போகிற ரூட்டு தான். ஸோ ரோட் மெயின்டெனன்ஸ்லாம் ரொம்ப நல்லாவே இருக்குது. ஸோ ஸ்மூத்தாகவே இருக்குது. தேங்க்யூ. திருச்சூர் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஊர் இன் கேரளா. ஒரு வாட்டி தான் போயிருக்கேன். பட் அந்த ஒரு வாட்டிக்கு போனதே ஒரு நல்ல ஒரு மெமரிஸ். அந்த க்ரீனிஷ் லேண்ட், அந்த வார்ம் வெல்கம் சூப்பராக இருந்தது. அது இன்னும் மறக்க முடியல. அது திருச்சூர் வந்து
17 டிசம்பரும் நம்ம போனேன். பட் இன்னும் அங்கே இருக்க வீடு எல்லாம் நல்லா சூப்பராக பெருசாக இருக்கும். ஒரு மாடர்னாக அந்த சூப்பராக இருக்குது. எலிவேஷன்ஸுக்கு வந்து பயங்கரமாக பண்ணுறாங்க. விச் இஸ் குட். ஏன் அப்படின்னா நேச்சருக்கு ஏற்ற மாதிரி அந்த பில்டிங்ஸ் கட்டுவாங்க பாருங்கள், அது ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி எல்லா வீட்டு மொட்டை மாடியில் வந்து ஒரு ஷீட் மாதிரி போட்டு மொட்டை மாடியில் எஸ் சைட்லலாம் வால்லாம் இருக்காது, நல்லா ஒரு நல்ல காற்றோட்டம் இருக்கும். ஏன்னா சுற்றி தென்னை மரம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ அது நல்லா அடிக்கிற காற்று ஜில்லுன்னு ஒரு சூப்பராக இருக்கும். யா அங்கே நாங்கள் ஒரு வாட்டிக்கு அந்த மாதிரி ஒரு வீட்டில் தான் இருந்தோம். ஸோ அவர் பேர் வந்து அர்ஜுன். இந்த நேரத்தில் அர்ஜுன் தேங்க் பண்ண விரும்புகிறேன். ஏன்னா அவரோட வீட்டுக்கு தான் கூப்பிட்டு போனார், அக்கா வீட்டுக்கு. எல்லோரும் நாங்கள் ஒரு 5 பேர் போனோம். 5 பேருக்கு அவங்க வீட்டில் தான் ஒரு 3 நாள் இருந்தோம். நிறைய இடம் சுற்றி பார்த்தோம், நிறைய இடம் அவங்களும் காமிச்சாங்க. அவங்க ஃபுட் அங்கே ஃபுட்டு ரொம்ப சொல்லி ஆகணும். எஸ்பெஷலி நாங்கள் கேரளா ஃபுட்டு வேணும்னு கேட்டோம். அவங்க வந்து குழா புட்டு அண்ட் தென் கடலை அதுக்கப்புறம் எவ்ரி டைம் நாங்கள் ஏதாவது டின்னர்லாம் சாப்பிட்டு முடித்தோம் அப்படின்னா நேந்திரம் சிப்ஸ் வைப்பாங்க, இல்லை நேந்திரம் வாழைப்பழம் கொடுப்பாங்க. ஸோ அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ இது வந்து நம்ம நெக்ஸ்ட்டு நான் எங்கே பார்த்தேன் அப்படின்னா கன்னியாகுமரியில் பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் நான் வந்து கன்னியாகுமரி வந்து போக நிறைய வாட்டிக்கு சான்ஸ் கிடச்சிது. ஸோ அந்த சைடு எல்லாமே வந்து ஒரு அந்த வாழைப்பழம் இந்த மீன்ஸ் அந்த நேந்திர வாழைப்பழம் கொடுக்குறதுல ரொம்ப புதுசாக இருந்தது பார்க்குறதுக்கு. எஸ்பெஷலி கேரளா ஃபுட், அந்த கேரளா அரிசி அந்த மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ மை கைண்ட் அட்வைஸ் வந்து என்னதுன்னா, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, உங்கள் ஸ்கூலில் இல்லை உங்கள் காலேஜ் வந்து ட்ரிப் ஆர்கனைசிங் பண்ணுறாங்க அப்படின்னா ப்ளீஸ் போயிட்டு வாங்க. ஸோ அந்த லைஃப் வந்து திருப்பி அந்த சான்ஸ் திருப்பி கிடைக்காது. ஓகே, ஸோ சேஃபாக போயிட்டு வாங்க, அது ரொம்ப முக்கியம். ஓகே, கொஞ்சம் பேருக்கு கொஞ்சம் ஃபினான்ஷியலாக இருக்கலாம், அதை பாருங்கள், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போய்ட்டு வாங்க. ஸோ ரொம்ப பெருசாலாம் போகணுன்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு நீங்கள் எங்கே போகிறீங்களோ அது வந்து எங்கே போனாலும் சரி, அது வந்து ஒரு மெமரபிள். ஓகே, ஸோ அதுவும் வித்தோட உங்களோட ஹோல் கிளாஸ்மேட்டோட போனீங்கன்னா அது இன்னும் பயங்கரமாக மெமரபிள் இருக்கும். ஸோ அதை வித் ஃபோட்டோ என்ஜாய் பண்ணலாம். அந்த ஃபோட்டோஸ் நிறைய இடங்க. ஓகே, நீங்கள் ஒரு 10 வருஷம் கழித்து பார்க்கும்போது நீங்கள் எங்கே இருக்கீங்க தேட மாட்டீங்க, உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எங்கே இருக்காங்க அப்படின்ட்டு தான் தேடுவீங்க. ஸோ அது வந்து ஒரு ஸ்மைல் இருக்கும், 10 வருஷம் கழித்து பார்க்குற ஸ்மைல் இருக்கும். சின்னதாக ஒரு ட்ரிப்பு ஏதாவது ஆர்கனைஸ் பண்ணிட்டு போயிட்டு வாங்களேன், வெரி சூப்பர். ஓகே, ஸோ அதனால் உங்கள் ஸ்டடீஸ் வந்து மிஸ் பண்ணாதீங்க. ஸ்டடீஸோடு சேர்த்து ட்ரிப்பும் நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, பைக்கில் போகிறீங்க அப்படின்னா இந்த விண்ட் ஆன் த ஃபேஸ் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, நிறைய படத்தில் சொல்லுவாங்க, விண்ட் ஆன் த ஃபேஸ் இட் வில் கிளியர் யுவர் மைண்ட். ஓகே, அது வந்து நான் நிஜமாலுமே நிறைய வாட்டி ஃபீல் பண்ணுவேன். ஈவன் நான் வந்து ஆஃபீஸ் போனால் கூட வீட்டிலேருந்து ஆஃபீஸ் கொஞ்சம் ஒரு 12 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். பட் ஈவன் அதுலேயுமே வந்து அந்த டைம் ஓட்டுற இந்த ஒரு ஜாலினஸ், நிறைய திங்கிங் சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி தான் சொல்கிறேன். ஸோ வீட்டிலே இருக்காதீங்க, எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். உலகம் ரொம்ப பெருசு, உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. ஓகே, ஸ்கூல் டைம் காலேஜ் டைம் படிக்கும்போது கூட அண்ட் ரியலி சே தேங்க்ஸ் டு மை பேரண்ட்ஸ். ஏன்னா ட்ரிப் கேட்கும்போது ஓகே சொல்லுவாங்க, அட்லீஸ்ட் அதுவாவது அந்த மெமரிஸாவது அவங்களுக்கு இருக்கட்டும் அப்படின்ட்டு தான். இப்போ நம்ம போகிற இடம் வந்து கேரளா தான். பட் அது வந்து டுவர்ட்ஸ் த வெஸ்டர்ன் காட்ஸ். மூணார்லாம் வந்து ஃபுல் வெஸ்டர்ன் காட்ஸ்.
அங்கே போகிறது சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம போகிற ரூட்டும் வந்து ஒரு அருமையான ரூட் டுவர்ட்ஸ் பாலக்காடு. பாலக்காடுலேருந்து தான் நம்ம திருச்சூர் அப்படி போகிறோம். யா முடிஞ்சால் நம்ம இன்றைக்கி ஸ்டே வந்து பாலக்காடில் தங்கலாம், இல்லைனா வந்து நம்ம திருச்சூரில் ஸ்டே பண்ணலாம். எஸ், இப்போ நம்ம டெக்ஸ்ட் வேலி வந்திருக்கோம். நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம், நிறைய பேர் வந்திருப்பீங்க. நாங்களும் இங்கே இது வந்து செகண்ட் டைம் வருது. லாஸ்ட் டைம் வந்தோம், கம்மி பட்ஜெட்டில் நாங்கள் நல்லா இருந்தது, குவாலிட்டியும் நல்லா இருந்தது. இன்னும் நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னா எஸ் யூ கேன் பர்ச்சேஸ் பண்ணலாம். லன்ச் வந்து இப்போ தான் சாப்பிட்டோம். ஸோ டுவோர்ட்ஸ் திருச்சூர் போகிற வேலை நல்ல மழை. ஸோ இப்போ இது வந்து ஈரோடு தான், இன்னும் நம்ம கோயம்புத்தூர் போகணும். எஸ், நல்லா ப்ளசண்ட்டாக இருக்குது வெதர். கொஞ்சம் நல்ல ஹெவி ரெயின். அப்புறம் இப்போ கொஞ்சம் தூரம் வந்தவொடனே ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸோ நல்லா சில்லுன்னு இருக்குது. வார்ம் வெல்கம். ஸோ கொஞ்சம் அங்கே பார்த்தீங்கன்னா வந்து அதை பாருங்கள், பர்பன் டெக்ஸ்ட் வேலி வருது பாருங்கள். ஸோ இங்கே தான் நம்ம யூட்டர்ன் போட்டு வந்தோம். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மழையும் காணும். எஸ், இந்த பக்கம் வந்தீங்கன்னா நீங்கள் டெக்ஸ்ட் வேல்யூ ட்ரை பண்ணலாம். நல்லா சீப்பாகவே இருக்குது கம்பேர்ட் டு சென்னை. இப்போ நம்ம பாலக்காடு போயிட்டு இருக்கோம். கேரளா என்ட்ரி ஆயிடுச்சு. இப்போ நம்ம போகிற டனல் பேர் வந்து குதிரன் டனல். இது எங்கே லொக்கேட்டாக இருக்குது அப்படின்னா கேரளா மாநிலம் திருச்சூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. இந்த ஹைவேஸ் வந்து NH 544. ஸோ இதோட டோட்டல் டிஸ்டன்ஸ் ஆஃப் த டனல் வந்து 1.6 கிலோமீட்டர். நாங்கள் போனது நைட் டைம் ஃப்ரம் பாலக்காடு டு திருச்சூர். ரொம்ப அழகாக இருந்தது பார்க்கவே. இது வந்து ஓப்பன் பண்ண இயர் வந்து டிசம்பர் ஜான் 2022. ஸ்டார்ட் பண்ண இயர் வந்து 2016. இதோட டோட்டல் டன்னல் நம்ம வந்து 5 மினிட்ஸ்லேயே நம்ம வந்து கவர் பண்ணிடலாம். அண்ட் இது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இதில் வந்து நிறைய சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் இருக்குது. இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப் லைட்ஸ் வந்து கவர் பண்ணியிருக்காங்க. அண்ட் சேஃப்டி ப்ரிகாஷன்ஸாக வந்து மேலே பார்த்திங்கன்னா எக்ஸாஸ்ட் ஃபேன்ஸ் நிறைய இடத்துல நம்ம பார்க்கலாம். ஸோ இது வந்து ஃப்ரம் பாலக்காடு டு திருச்சூர் டு பாலக்காடு வந்து நம்ம ஈஸியாகவே நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா இந்த டனல் வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணி பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்குது, நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். அண்ட் சேஃப்டி ரொம்ப முக்கியம், நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே.